மரத்தடி மாணவன். பண்டைய காலத்தில் தக்ஷிணாபதி என்ற நாட்டில் புகழ்பெற்ற ஒரு குருகுலம் இருந்தது. பல மாணவர்கள் அங்கு கல்வி கற்க வந்தனர். அந்த குருகுலத்தின் தலைமை ஆசானாக ஆசாரிய வசுதேவன் இருந்தார். அவர் மாணவர்களுக்கு கல்வியுடன் ஒழுக்கமும் பண்பும் பயிற்றினார். அந்த குருகுலத்தில் சந்திரன் என்ற மாணவன் இருந்தான். அவன் மிகவும் அறிவாளி, ஆனால் மிகுந்த அகந்தையுடன் இருந்தான். தன் அறிவு மிக உயர்ந்தது, மற்ற மாணவர்கள் தன்னை விட குறைவானவர்கள் என்று நினைத்தான். ஒருநாள் ஆசாரிய வசுதேவன் மாணவர்களை அழைத்து, நாளை முதல் உங்கள் இறுதி பரீட்சை தொடங்கும். யார் சிறந்த மாணவராக இருப்பாரோ அவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும் என்றார். சந்திரன் பெருமையாக, நிச்சயமாக பரிசு எனக்குத்தான் என்று சொல்லிக் கொண்டார். அடுத்த நாள் ஆசாரியர் எல்லா மாணவர்களையும் மரத்தடிக்கு அழைத்துச் சென்றார். மாணவர்கள் அனைவரும் தேர்வில் பாடங்களை எழுத வேண்டும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் ஆசாரியர் அவர்களிடம் ஒரு வித்தியாசமான தேர்வு வைத்தார். இப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மரத்தடியில் அமருங்கள். இந்த மரம் உங்களிடம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனமாக கேளுங்கள். பிறகு என்னிடம் வந்து சொல்லுங்கள். மாணவர்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். மரம் எப்படி பேசும் என்று அவர்கள் யோசித்தனர். இருந்தாலும் ஆசாரியரின் கட்டளையை பின்பற்றி ஒவ்வொருவரும் மரத்தடியில் அமரத் தொடங்கினர். மறுநாள் அனைவரும் ஆசாரியரின் முன் வந்து, மரம் எதுவும் பேசவில்லை ஐயா என்று கூறினர். ஆனால் சந்திரன் மட்டும் பெருமையாக, ஐயா, மரம் என்னிடம் பேசியது. அது என்னை மிகுந்த அறிவாளியாக பாராட்டியது. மற்ற மாணவர்கள் என்னை விட குறைவானவர்கள் என்று கூறியது என்றான். ஆசாரியர் மெதுவாக சிரித்துவிட்டு, சந்திரா, மரம் பேசுவதில்லை. ஆனால் நீ உன் அகந்தையின் குரலையே கேட்டிருக்கிறாய். அறிவு வளர்த்தவனை விட பணிவுடன் இருக்கும் மாணவனே உண்மையான சிறந்த மாணவன். அறிவு ஒருவரை பெருமைப்படுத்தாமல் தாழ்மையாக வைத்திருக்க வேண்டும். பணிவில்லாத அறிவு பயனற்றது என்று கூறினார். சந்திரன் வெட்கம் அடைந்து தனது தவறை உணர்ந்தான். ஆசாரியரே, நான் பெருமையாக இருந்ததற்கு மன்னிக்கவும். இனி நான் என் அகந்தையை விடுத்து உண்மையான அறிவை வளர்த்து கொள்வேன் என்று கூறினார். கதையின் நெறிமுறை: உண்மையான அறிவு ஒருவரை பணிவுடன் வைத்திருக்க வேண்டும். அகந்தை கொண்டால் அறிவு பயனற்றதாகிவிடும். அறிவு வளர்வதோடு அது எப்போதும் தாழ்மையுடனும் இருக்க வேண்டும்.